வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மார்ட்டின் குழும நிர்வாகி இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: எளிய மனிதரையும் ஏழைகளையும் இறைவனின் பிள்ளைகள் நீங்கள் என்று வாஞ்சியோடு அரவணைத்து போதித்த புனிதர் இயேசு பெருமான் தன் போதனைகளாலும் தான் வாழ்ந்து காட்டிய நெறிகளாலும் அனைவரின் வணக்கத்துக்குரியவராக என்று திகழ்கின்றார். இறைமகனாக பிறந்த இயேசு மனிதராய் பூமியில் அவதரித்த இந்த புனித நன்னாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி மகிழும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எமது இதயம் கணைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் புதிதாக பிறக்கவுள்ள 2025ஆம் ஆண்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் பொங்கிட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். இயேசுபிரா நமக்கு போதித்த சகோதரத்துவம், மன்னிப்பு, பகிர்ந்து வாழ்தல், அன்பு எனும் உயர்ந்த நெறிகளை வாழ்வில் நாமும் கடைபிடிக்க உறுதியேற்போம். அதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் வழிபாடு. மனிதர்களுக்கு அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பை போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடும் அனைவருக்கும் மற்றும் புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு அதில் கூறியுள்ளார். புதுவை அரசு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து துறைகளிலும் நல்லாட்சி வாரம் கடந்த 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் உத்தரவின் பேரில் அனைத்து நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் சிறப்பு துப்புரவு பணி நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக இன்று மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும், குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என்று தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்ற வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தி திருக்கனூர் மார்க்கெட் பகுதிகளை சுற்றிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப்பள்ளி உரிமையாளர் மற்றும் இயக்குனர் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் HR ஸ்கொயர் நிறுவன தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதியை இயேசு கிறிஸ்துமஸ் பிறந்த நாளாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு அனைத்து புதுச்சேரி கிறிஸ்தவ ஊழியர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணி நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி கொக்கு பார்க் அருகிலிருந்து இப்பேரணி புறப்பட்டு ராஜீவ்காந்தி சிலை, காமராஜர் சிலை, ராஜா தியேட்டர், அண்ணா சிலை, புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு, சுப்பையா சிலை, இந்திரா காந்தி சிலை வழியாக மீண்டும் கொக்கு பார்க் வந்தடைந்தது. இதில் அனைத்து சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்து பிறப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பாடல்கள் பாடியபடி பேரணியாக சென்றனர். பாண்டிச்சேரி நேரு வீதியில் உள்ள சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு முப்பெரும் கோலம் போட்டி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான தாய்மார்கள் கலந்து கொண்டார்கள். இந்திரா காந்தி தேசிய கலைமைய புதுச்சேரி மண்டல மையத்தின் மண்டல இயக்குனர் முனைவர் கலைமாமணி கோபால் ஜெயராமன் அவர்களின் பணி நிறைவினை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் உள்ள பாரதியார் மணிமண்டபத்தில் பணி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த பணி நிறைவு விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குனர் கலைபெருமாள், பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூர்ணா, நடனத்துறை தலைவர் விசித்ரா பலிகண்டே, நுண்கலை பிரிவு தலைவர் பிரபாகரன் ஆகியோர் விழாவில் தலைமை தாங்கினர். ஓவியத்துறையில் புதுவை மாநிலத்தின் ஒப்பற்ற ஓவியராக விளங்கிய முனைவர் கலைமாமணி கோபால் அவர்களின் கலை சேவையை பாராட்டி விழாவில் கலந்து கொண்ட கலைத்துறை பிரமுகர்கள் மற்றும் அவரிடம் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் இந்நாள் மாணவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசி பாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் செல்லம்பாப்பு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று மாலை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
மேலும் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சசிபாலன் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இயற்கை அழகுடன் மேகமூட்டத்துடன் பசுமை வெளியாக காட்சியளிக்கும் மலைகளின் இளவரசியாக விளங்கக்கூடிய கொடைக்கானல் தற்பொழுது நட்சத்திர ஏரி அருகில் ஜிம்கானா பகுதியிலும் மேல்மலை கிராமமான பூம்பாறை முதல் பூண்டி வரையில் உள்ள பல இடங்களிலும் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுவதால் பசுமையாக இருக்க வேண்டிய புல்வெளிகள், விவசாய நிலங்கள் பனிப்பொழிவில் காஷ்மீர் போன்று வெள்ளை வெள்ளையர் என காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது பயிரிட்டுள்ள ஒரு சில பயிர்கள் மிக முக்கியமான நகக்கூடிய சாகுபடிகள் பனியின் காரணமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி காய்ந்து வருகின்றது. தற்பொழுது விவசாயம் செய்யக்கூடிய பட்டாணி வகைக்கு இந்த பனியானது மிகவும் ஏற்றதாக இருந்தாலும் மற்ற பயிர்களுக்கு இது முழுமையாக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலை உள்ளது. விவசாயிகள் தற்பொழுது உறைபனி காரணமாக தங்கள் விளைவித்த பொருட்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதனை அறிந்துள்ளார்கள். இயற்கை பெரும் இன்னலை ஏற்படுத்தும் கொடைக்கானல் வாழ் மக்களுக்கு தொடர்ந்து விவசாயத்திலும் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தி வருகின்றது. தற்பொழுது இதன் காரணமாக ஏரி பகுதிகளில் நடைபெற்று மேற்கொள்ளும் நடைப்பயிற்சியாளர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் மிகவும் குறைந்து காணப்படுகின்றனர். கடுமையான உறைபனி காரணமாக அவர்கள் வீடு அருகாமையிலேயே நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்படக்கூடிய சூழலும் உண்டாகியுள்ளது. தற்பொழுது இவ்வாண்டு அதிகமான உறைபனி காலமாக இருக்கும் என்பதை கூறி வருகின்றனர். குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 15ஆம் தேதி வரையில் இந்த உறைபனி காலங்கள் அதிகமாக காணப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.